18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, என்னடா இது வாழ்க்கை, என் தலைவிதி ஏந்தான் இப்படி எழுதியிருக்கோன்னு நீ வருத்தப்பட்ட காலமெல்லாம் இப்போ முடிய போகுது. உன் விதியை மாற்றி அமைச்சு உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுத்து வாழ்க்கைனா என்ன, அதை எப்படி வாழணுங்கிற உண்மைகளையும் உன்னிடம் பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் ஒன்று மாறணும், இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீ பழகிக்கணும். வாழ்க்கை ஒன்று உன்னை மாற்றும், இல்லாட்டி அதை உன்னை பழக்கி விட்டுரும். இதுதானே உனக்கு தொடர்ந்து நடக்குது. இதை மீறி எதுவும் நடக்காதுன்றதை நீயும் புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் கவலைப்படாத. ஒன்று அதை ஏற்றுக்கோ, அப்படி இல்லைனா அதை மாற்றிக்கிட்டு உனக்கேற்றாற் போல எல்லாமே நடக்கும்படி அதை சரி செய்யவும் தயாராக தங்கமே. இந்த உலகத்தில் வெளிப்படையாக மனசில் பட்டதை பேசுகிறவங்கள விட ஆளுக்கேத்தாற் போல பொய் வேஷம் போட்டு நடிக்கிறவங்களுக்கு தான் காலமாக இருக்குது. அவங்கள தானே எல்லாரும் மதிக்கிறாங்க. உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய தவறுகள் என்ன, உன்கிட்ட என்ன குறை இருக்குன்னு எல்லாமே உனக்கு தெரிஞ்சாலும் சில தவறான பழக்க வழக்கங்களை மாற்றிக்க முடியாமல் நீ திணறது எனக்கு புரியுது. எதையுமே 2 நாள் நீ தொடர்ந்து ஒரு செயலாக செய்யும்போது அது நிச்சயமாக பழக்கமாக மாறிடும். அதையே 41 நாள் நீ செய்யும்போது அதுவும் வாழ்க்கையில் இயல்பான ஒரு விஷயமாகவே மாறி போயிடும். எந்த கெட்ட பழக்கத்தையும் எந்த தப்பான விஷயத்தையும் நீ நினச்சினா உன்னால் நிறுத்த முடியும் என் தங்கமே. ஆனால் இயல்பான ஒரு விஷயத்தை நீ நிறுத்துவது தான் இயலாததாகி போகும். எப்போவுமே எந்த விஷயமுமே உனக்குள்ளே இருக்கிறதும் நீ செய்கிற செயல்களும் உன்னுடைய பழக்கமும் நல்லதா கெட்டதான்னு முதல்ல கவனிச்சுக்கோ. தீய விஷயங்களை தொடக்கூட செய்யாதே. தீய சிந்தனைகளை உனக்குள்ள சுமந்துக்கவும் வேண்டாம். எப்போவுமே உனக்கான நல்லதை நீ எப்படி யோசிப்பியோ அதே போல் அடுத்தவங்களுக்கும் நீ நல்லதை தான் செய்யணும், நல்லதை தான் யோசிக்கணும். யாரும் கெட்டு போகணும், அழிஞ்சு போகணும்னு நீ மனசில் கூட நினைக்கக்கூடாது என் தங்கமே. காசோட மதிப்பு உன்கிட்ட இல்லாத போது தான் அது எவ்வளோ பெருசுன்னு உனக்கு புரிய வரும். அதே போல் உனக்கு மற்றவங்க எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்கன்றதும் உன்னிடம் பணம் இல்லாத போது தான் உனக்கு தெரிய வரும். நீ யார்கிட்டையாவது காசு கடனாக கொடுத்தீனா அதை கேட்க போகும்போது அவங்க பேசுகிற வார்த்தைகளும் அவங்களுடைய புத்தி கூர்மையும் தெளிவும் நீ எவ்வளோ ஏமாளியாக இருந்திருக்கன்றதை உனக்கு புரிய வைக்கும். அதே நேரத்தில் நீ யார்கிட்டையாவது காசு வாங்கினா அவங்களுடைய பேச்சு பழக்கமும் வழக்கமும் அவங்க உனக்கு கொடுக்குற மதிப்பும் மரியாதையும் எல்லாமே ரொம்ப மட்டமாகவும் உன்னை தாழ்வாகவும் காட்டும் விதத்தில் இருந்து உன்னை அவங்க மனசில் என்னவா நினச்சிருக்காங்கன்ற புரிதலும் உனக்கு புரிய வரும் என் தங்கமே. மொத்தத்தில் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பையும் மரியாதையுமே காசு பணம்தான் முடிவு செய்துன்ற சூழ்நிலை இருக்குது. அதனால தான் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்த உன் தலைவிதியை மாற்றி எழுதிட்டேன். இனிமேலும் கஷ்டமும் கவலையும் பிரச்சனைகளும் உன்னை தொடரக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் சரி செய்யும் சிந்தனையோட நான் உனக்காக தலைவிதியவே மாற்றி அமைச்சு சந்தோஷங்களையும் இன்பங்களையும் அள்ளி கொடுக்கறதுக்காக உன்னை தேடி வந்தேன். சமாளிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உனக்குள்ளே இருந்ததுன்னா எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சாதாரணமாக தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருப்ப. ஆனால் உனக்கு சமாளிக்கும் திறமையும் சாதுரியமும் இல்லைன்னா கடுகளவு பிரச்சனை கூட பெரிய மலை போல உனக்கு தோன்றும். என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியலையே, என்ன நடக்கும்னு ஒன்றும் புரியலையேன்னு நீயாகவே பித்து பிடிச்சது போல வளர ஆரம்பிச்சிடுவ. எப்போவுமே என்ன நடந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தைரியமாக சாமர்த்தியசாலியாக நீ இருந்துடு. அதுக்கு முதல்ல மனசில் தைரியம் இருக்கணும். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த தைரியமும் உன்னுடைய எண்ணமும் தான் உன் வாழ்க்கையை மாற்றுவேன் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ வாழணும்னு நினச்சினா ஒவ்வொரு நொடியும் உனக்கு துணிச்சல் இருந்து தான் ஆகணும். யாரோ எத்தனையோ பேர் ரொம்ப தைரியமாக வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் யோசித்து வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு நிமிஷமும் யோசித்து வாழ்க்கையை வாழ்வது எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம். நீ தைரியமாயிரு. உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் நடத்தி தர்றதுக்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது இதற்காக உன் மனசில் கவலைகளும் சஞ்சலமும் வருகிறது. மனசை தெளிவாக வச்சுக்கோ. நீ உயர்ந்த நிலைமைக்கும் நல்ல நிலைமைக்கும் வர்றதுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ சுயநலமாக வாழ்கிறது கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீ நல்லா இருக்கணும்னு சுயநலத்துக்காக அடுத்தவனை கெடுக்கக்கூடாதல்லவா? உன் சுயநலத்துக்காக மற்றவர்களின் நலத்தை கெடுத்தினா
அது இருக்கிறதுலேயே பெரிய தவறாகவும் நான் உனக்கு தண்டனை கொடுக்கக்கூடியதாகவும் மாறிடும். எப்போவும் அடுத்தவங்களுக்கு நீ நல்லது நினைக்கிறியோ இல்லையோ, யாரையும் கெடுக்க நினைக்காதே. உனக்கான நல்லதை நீ என்ன வேணாலும் செஞ்சு உருவாக்கிக்கோ. ஆனால் எப்போதும் அடுத்தவர்களை கெடுத்து அதன் மூலமாக உனக்கான நல்லதை செய்யணும்னு யோசிக்காதே என் செல்லவே. எதிர்பார்த்த வாழ்க்கைங்கிறது இங்கே எல்லாருக்கும் அமையிறது கிடையாது தான். ஆனால் அதற்காக நீங்கள் யாருமே எதிர்பார்க்காம இருக்கீங்க. வாழ்க்கையில் என்ன அமைஞ்சாலும் என்ன கிடைச்சாலும் எல்லாமே நன்மைக்கு தான் நினைக்க பழகு. கீழே விழுந்து அடிபடும் போது தானே மனிதர்களுக்கு நிதானமே வருது. அது வாகனத்திலிருந்து கீழே விழுறதா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் அடிபட்டு நஷ்டப்பட்டு கீழே விழுவதாக இருந்தாலும் சரி, ஒரு தப்பான விஷயம் நடக்கும்போது தான் அடுத்து இதை எப்படி சரியாக செய்யணுன்ற சிந்தனை வருது. இப்போ நீ என்ன சிந்திக்கிற, என்ன யோசிக்கிற, என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறேன்னு எல்லாமே இந்த கருப்பசாமி எனக்கு தெரியும். நீ ஆசைப்படுறது போல உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கணும், நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு நினச்சின்னா யாருக்கிட்டையும் போய் தேவையில்லாமல் பேசுகிறத குறைச்சிக்கோ. யாராவது தேவையில்லாத கேள்விகளை கேட்டாலும், தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை உருவாக்கும்படி கேள்விகளை கேட்டாலுமே கூட நீ பதில் சொல்லாமல் கடந்து போக தயாராகு. முடிஞ்ச அளவுக்கு நீயாக போய் யார் வாழ்க்கையிலையும் குறுக்கிடாமல் யார் பிரச்சனைகளையும் பற்றி பேசாமல் இரு. யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கவும் வேணாம். யாருக்காகவும் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு நீ எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதும் வேண்டாமேன் தங்கமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுயநலவாதிகள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னு இப்போ உனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளு. நீ மரணப்படுக்கையில் இருந்தாலும் பரவாயில்ல, உன் குடும்பத்தில் யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பணத்தை கொடுத்துட்டு தான் நீ சாவணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனித மிருகங்களுக்கு மத்தியில் தான் நீ வாழ்கிற. எப்போவுமே சுயநலத்தோடு வாழும் மனிதர்களுக்கு மத்தியில் நீயும் சுயநலத்தோடு தன்னலத்தையும் யோசிச்சு உனக்கான விஷயங்களை மட்டும் சிறப்பாக செஞ்சுக்கோ. எவ்வளவு வசதி வாய்ந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்பவனாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக ரோட்டோரத்தில் தெருவில் வசிக்கும் மனிதர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான். எல்லாருக்குமே நான் நல்லது செய்யணும்னு மட்டும்தான் ஆசைப்படுறேன். உனக்கான நல்லதையும் நான் நிச்சயமாக செய்வேன். உனக்கும் நான் பாதுகாவலாக தான் இருக்கேன், அவங்களுக்கும் நான் பாதுகாவலாகத்தான் இருக்கேன். எப்போதுமே உன் வாழ்க்கையில் நீ பணிவோடும் பொறுமையோடும் அடக்கத்தோடும் நிதானத்தோடும் நடந்துக்கிட்டீன்னா அது உன் வம்சத்தையே வாழ வைக்குங்கிறத நீ மறவாதே என் தங்கமே. உனக்கு புத்திசாலித்தனமும் இருக்கணும், மனசில் தைரியமும் இருக்கணும், உடம்புல தெம்பும் இருக்கணும். ஏன்னா நான் புத்திசாலியாக இருக்கேன், ஆனால் என் உடம்புல தெம்பு இல்லைன்னா அது உனக்கு அவசரத்தில் உதவாது. அதே நேரத்தில் எனக்கு புத்தி கொஞ்சம் குறைவு தான், ஆனால் உடல் அளவில் நான் பலசாலி, யாரை 10 பேரை கூட ஒரே நேரத்தில் அடித்து தூக்கி போட்டுருவேன்னு சொல்லக்கூடிய அந்த பலசாலித்தனமும் தேவையில்லாதது தானே. நீ புத்திசாலியாகவும் இருக்கணும், பலசாலியாகவும் இருக்கணும். எந்த இடத்துல புத்தியை பயன்படுத்தணுமோ அங்கே புத்தியை பயன்படுத்தி ஜெயிக்க பழகு. எந்த இடத்துல உன் தைரியத்தையும் வீரத்தையும் பயன்படுத்தி காரியங்களை செஞ்சு ஜெயிக்க முடியுமோ அந்த இடத்துல உன் காரியங்களின் மூலமாக ஜெயிக்க பழகு. ஏன்னா பலம் இல்லாத புத்திசாலித்தனமும் புத்தி இல்லாத பலசாலித்தனமும் ரெண்டுமே பொதுவெளியில மனிதர்களுக்கு நடுவில் எடுபடாத விஷயமாக இருக்கிறது. எப்பவுமே உன்னை நினைக்காத மனிதர்களையும் உன்னை மறந்த மனிதர்களையும் யோசிச்சு உனக்காக உண்மையான நேசத்தையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய மனிதர்களை நீ இழந்துடாத. குறிக்கோளே இல்லாத வாழ்க்கைங்கிறது முள் இல்லாத கடிகாரம் போலது. கடிகாரத்தில் முள் இல்லைன்னா அது ஓடுனா என்ன ஓடாட்டி என்ன, அதே போலதான் வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லாமல் நீ வாழ்வதென்பது எதற்கும் பயனில்லாததாக இருக்கும். எப்போவுமே உனக்குன்னு ஒரு லட்சியத்தையும் குறிக்கோளையும் வச்சுக்கோ. தன்னம்பிக்கை இழக்காமல் நீ தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும்தான் நீ நினச்சது போல எல்லா விஷயங்களையும் நடத்திக்க முடியும். இப்போது வாழ்க்கையில் எதை எப்படி செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற எல்லா உண்மைகளையும் உனக்கு புரிய வச்சுட்டே தானே. நீ நல்லா வசதியாக இருந்தீனா உன் சந்தோஷத்தை பங்கு போடுறதுக்கு இங்கு பல பேரும் வருவாங்க. ஆனால் நீ கஷ்டத்தில் வறுமையில் இருந்தீனா உன்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ள இங்கு யாருமே வராதது தான் இந்த உலகம். மனிதர்களை புரிஞ்சுக்கோ. உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை செதுக்குவதற்காக உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்த விஷயங்கள்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் தாண்டி வர தயாராக தைரியமான பிள்ளையாக நீ இருந்துடு. உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளையும்
நீ பேசக்கூடிய வார்த்தைகளையும் சரியான முறையில் பயன்படுத்தினாலே வாழ்க்கையில் முன்னேறிடலாம். எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்காக தான் நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ தவறான விஷயங்களை செய்யவோ தவறான பாதையில் போகவோ கூடாது. பாவத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்காம புண்ணியத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு தான தர்மங்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்தாதான் என் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும்.